பீபோ பவா அப்படின்ற நிகழ்ச்சி முதற்கண் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம பத்ரிஜியோட அற்புதமான ஒரு தலைப்பு நாம பார்க்க போறோம். அது என்னன்னா தியானத்தின் பலன்கள். தியானத்தால எத்தனை பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப விரிவாக விசேஷமாக நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அந்த மன நிம்மதி அப்படின்றது தேவை. எல்லாருக்குமே பணம் அப்படின்றது தேவை. எல்லாருக்குமே கல்வி அப்படின்றதும் தேவை. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தேவை. இந்த எல்லா விஷயங்களும் சிறப்பாக நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த தியான சக்தியை நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு எங்க சக்தி குறைபாடு இருக்குதோ அங்கதான் நமக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. தியானத்தால அதிகமான சக்திகள் நமக்கு கிடைக்கிறதால நமக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பா நம்மளால செய்ய முடியுது. இந்த தியான பயிற்சியால எத்தனையாவது நம்ம செய்ய முடியும். இப்போ தியானம் இல்லை அப்படின்னா அந்யதா சரணம் நாஸ்தி. நமக்கு இந்த பௌதிக உலகத்துல வேற எந்த விஷயங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. தியானம் மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயங்களையுமே ஹெல்ப் செஞ்சு நமக்கு நல்ல வழியில கொண்டு போகுது. இப்போ மன நிம்மதி அப்படின்றது நீங்க இந்த பௌதிக உலகத்துல எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. யாரும் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மன நிம்மதி அப்படின்றது நம்ம தியானத்துல சுலபமா நமக்கு கிடைக்குது. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மன நிம்மதியை வாங்க முடியாது. எங்க போனாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அந்த மன நிம்மதி அப்படின்றது யாருமே கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. ஆனா தியானத்துல ரொம்ப ரொம்ப சுலபமாக கொஞ்ச நேரம் நம்ம கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்தாலே அந்த மன நிம்மதி ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி சிறப்பான அற்புதமான லாபங்கள் நமக்கு தியானம் கொடுக்குது. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அற்புதமா இந்த தியானத்தை நாம செய்யணும். இன்னும் தியானத்தின் சிறப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இந்த பௌதிக உலகத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அந்த நிறைய விஷயங்கள்லையும் நமக்கு எப்படியெல்லாம் தியான சக்தி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வியாபாரம் எடுத்துக்கோங்க. ஒரு நபர் வியாபாரம் செய்கிறாரு. அவர் அவங்களோட ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் எங்க போய் விற்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன். ஹைதராபாத் போகணுமா, இல்லை பாம்பே போகணுமா, இல்லை சென்னை போகணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன். யாரை கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் சொல்றாங்க. அப்போ அந்த கன்ஃபியூஷன் எங்க போகணும் எங்க போய் நாம என்னோட ஸ்டாக்கை விற்கும் போது எனக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும்போது கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு நான் எங்க போகணும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுப்பிட்டு அவங்க தியானம் செஞ்சா, நல்ல ஆழமா தியானம் செஞ்சு கொஞ்ச நேரம் ஆனப்புறமா நம்ம எப்போ கண் முழிக்கிறோமோ கரெக்டான பதில் நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ் நம்ம பாம்பேல விற்கணும் அப்படின்னு கரெக்டா நமக்கு பதில் வந்துடும். அந்த பதில் நம்ம கரெக்டா நம்ம போய் விற்கிறோம் அப்படின்னா நல்ல லாபம் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஒரு கன்ஃபியூஷன், இந்த தியானத்தால இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப சுலபமா தீருது. அதுவே தியானம் தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு மிஸ்கைட் ஆயிட்டு தேவையில்லாத இடத்துல தன்னோட ஸ்டாக்ஸ் விற்கும் போது அவங்களுக்கு லாஸ் தான் ஆகுது. அதனால எந்த ஒரு விஷயமானாலும் இந்த வியாபாரத்துல இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த தியான சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க யாரோட ஹெல்ப், அவங்களோட பேச்சு நம்ம கேட்க தேவையில்லை. நம்ம பேச்சு நம்ம கேட்கலாம். நம்ம தியானத்துல நமக்கு சரியான பதில் கிடைக்கும். அந்த பதிலுக்கேற்ப நம்ம போறோம்னா அந்த வேலையும் சரியா முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம வருங்காலத்தை பத்தியும் நமக்கு தெரிய வருது தியானத்தால. இப்போ ஒரு விவசாயி இருக்காங்க. அவங்க தன்னோட நிலத்துல சோளத்தை பயிரிடணுமா, இல்லை கரும்பு பயிரிடணுமா, இல்லை பஞ்சு பயிரிடணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன். எது நம்ம இப்போ பயிரிட்டா நமக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். எந்தெந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படின்னு அந்த எல்லாமே இருக்கும். அது புரியாதப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு நபர் உட்கார்ந்து தியானம் செஞ்சு நான் இப்போ என்னோட பயிரில் நான் என்ன பயிரிடணும் அப்படின்னு கரெக்டாக கேள்வி எழுப்பிட்டு தியானம் செஞ்சா போதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கே
ஆழ் மனதில் வந்து ஒரு பதில் வரும். நீங்கள் வந்து சோளம் இடுங்க அப்படின்னு வரும். அந்த பதிலுக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த பயிரிட்டாங்கன்னா அற்புதமான விளைச்சல் வரும், அற்புதமான லாபமும் வரும். இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு வேலையிலையுமே நமக்கு சிறப்பா இந்த தியான சக்தி பயன்படுது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இந்த காலேஜ்க்கு போகணுமா அந்த காலேஜ் போகணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன், இல்லை இந்த சப்ஜெக்ட் எடுக்கணுமா இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கணுமா, 10th என்ன மார்க்ஸு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இல்லை +2 காலேஜ்க்கு என்ன காலேஜ் போகணும், இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயத்துலையும் கன்ஃபியூஷன் தான். எப்போ பார்த்தாலும் அம்மாவை கேட்பாங்க, அப்பாவை கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க, இப்படி எல்லாரையும் கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது குழப்பம், திரும்ப குழப்பம். இப்படி யார் ஆனாலும் எந்த வயதினர் ஆனாலும் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது வரும். யார் மேலேயும் டிபெண்டன்சி இல்லாமல் இப்போ நான் வந்து இந்த காலேஜ் போகணுமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன கொஸ்டின் வந்து எழுப்பிட்டு தியானம் செய்யும்போது அவங்களுக்கே அந்த விடை வரும். இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கணுமா அந்த சப்ஜெக்ட் எடுக்கணுமா அப்படின்னும் போது அவங்களுக்கே அந்த தியானத்தில் அந்த பதில் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து எங்கே கன்ஃபியூஷன் வருதோ அப்போது அந்த கன்ஃபியூஷனில் நம்ம வந்து நம்ம நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தை தியானத்துக்கு நாம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா பதில் வந்து சுலபமாக கிடைக்குது. அதனால நம்மளோட அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நமக்கு தியானத்தில் அழகாக வந்து புரிஞ்சிடும். இப்போ தியானம் என்பது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆன்மீக விஷயம் மட்டும் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்கு இந்த தியான சக்தி வந்து மிக மிக அற்புதமாக பயன்படுது. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த ஒரு நமக்கு ஹெல்ப் தேவைன்னாலும் நம்ம வந்து இந்த தியானத்தில் ஒரு சின்ன கேள்வி எழுப்பிட்டு நம்ம தியானம் செஞ்சு முடித்த உடனே அதுக்கு சரியான பதில் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற பல விஷயங்கள் நமக்கு முன்கூட்டையே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இது செஞ்சாதான் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையில இங்க இருந்தா நல்லா இருக்கும், அந்த சப்ஜெக்ட் படிச்சா நல்லா இருக்கும், அங்க போய் அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், இப்படி ஒவ்வொரு விஷயம் ரொம்ப தெளிவா நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே தியானத்தால நம்ம மனம் வந்து எம்டியா வைக்கிறதால எல்லா விஷயங்களுக்கும் பதில் வந்து சுலபமா நமக்கு கிடைக்குது. இவ்வளோ அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு தியானம் கொடுக்குது. இப்போ இன்னும் அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பலன் என்னன்னா சங்கல்ப சித்தி. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து செயல்படுது. இப்போ ஒரு நபர் இருக்காங்க, அவங்க நமக்கு அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணணும், அவங்க கூட பேசணும். நம்ம கிட்ட அவங்களோட நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, யாரை கேட்டாலும் நமக்கு கிடைக்கல, ஆனால் உடனே நம்ம வந்து அவங்க கூட பேசி ஆகணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? எங்கே யார் கேட்டாலும் எல்லாமே ஹெல்ப்லெஸ், வெளிப்புறமாக நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே எதுவும் ஆகலை. அப்போது தியானத்தில் உட்கார்ந்து அந்த நபர் கூட நான் பேசணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தாட் வச்சுட்டு ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு நம்ம தியானம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம தியானம் முடியறதுக்குள்ளேயே யாரோ வருவாங்க, அவங்க நம்பர் கொடுக்கறதோ இல்லை அவங்க கிட்ட இருந்து நமக்கு மெசேஜ் வரதோ இல்லை அவங்களே நமக்கு ஃபோன் பண்ணுறது, இப்படி நம்ம அந்த சங்கல்பம் ஒரு சின்ன தாட் நம்ம நினைச்சாலே அது வந்து நிறைவேறிடுது. அந்த மாதிரி அற்புத சக்தி தியானம் கொடுக்குது. ஸோ அதனால் இப்போ அந்த ஃபோன் வரலன்னா எவ்வளவோ ஒரு நஷ்டம் இருக்குது. இப்போ இந்த தியான சக்தியால் நம்ம முடியாத விஷயத்த நம்ம வந்து செயல்படுத்த முடியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம நேரமும் வீணாகாம நமக்கு நஷ்டமும் ஆகாம நம்ம அற்புதமா இந்த தியான சக்தியை பயன்படுத்த முடியும். இப்போ அதுவே நமக்கு தியானம் தெரியாத நேரத்துல இதே சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட இவங்க கிட்ட தேடி அலசி நேரத்தை தான் நம்ம வந்து வீணாக்குறோம்.
கன்ஃபியூஷன் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இப்படி பலவிதமாக நம்ம வந்து துன்பப்படுறதும் நேரத்தை வீணாக்குறதும் ஆகுது. ஆனால் தியானம் தெரிஞ்சதால சிறப்பாக கொஞ்ச நேரம் தியானம் செஞ்ச உடனே நமக்கு அந்த தியான சக்தி, நம்ம இப்போ வந்து கண்ணை மூடி தியானம் செஞ்ச உடனே நம்மளோட எண்ண அலைகள் அவங்கள போய் தாக்குது. அங்கே போய் தாக்குன உடனே அவங்களா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து தானா இயல்பாக வருது. இந்த மாதிரி அற்புதமான நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து தியான சக்தி கொடுக்குது. இப்படி நிறைய பேர் தியானம் செய்யாமல் இப்படிப்பட்ட அற்புத பலன்கள் எல்லாமே தெரியாமலே அவங்க வாழ்க்கையில் நிறைய தவிக்கிறாங்க. அதனால் எல்லாரும் கூட தியானம் செஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த தியான சக்தியை பயன்படுத்தி அற்புதமாக சந்தோஷமாக இருக்கணும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு 4 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்லா படிச்சுட்டு இதுலேருந்து தான் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கணும் அப்படின்னு சின்னதாக நினச்சா போதும். அதுலேருந்தே வந்து அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வரும், அதுலேருந்தே கொஷின்ஸ் வரும். இப்போ இன்டர்வியூக்கு போகிறாங்க, அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், இதுலேருந்து தான் அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன தாட் வச்சா போதும். அந்த இன்டர்வியூ செய்கிறவங்க அதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதே நடக்கும். ஒரு தியானம் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக புரியும். எத்தனையோ விஷயங்கள் தெரியாத எத்தனையோ நம்ம இருப்போம். இப்போது நம்ம தியானம் செஞ்சு இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பல பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். நம்ம வந்து தியானம் செஞ்சால் போதும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸ், மேலுலகத்துலேருந்து கடவுள்மார்கள் அப்படின்னு சொல்லலாம், மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எப்போவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உனக்கு நீ இது செய், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது வந்து ரிசீவ் மோடில் நாம் இல்லை. எப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது உட்காந்து தியானம் செஞ்சு அந்த கொஷின் கேட்கும்போது அவங்க நமக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. நம்ம இங்கே கிளியர் மைண்டில் இருக்கணும். கிளியர் மைண்டில் நாம் இருக்கும்போது அந்த மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ நம்ம வந்து சுலபமாக நேரம் வீணாகாமல் எந்த தவறான பாதையில் போகாமல் அந்த மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலைகள் செய்யும்போது நம்ம வேலைகள் சுலபமாகுது. இப்போது இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு 10 பேர் வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க. அந்த 10 பேரும் வந்து நாம் வந்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிட்டோம். ஆனால் வேலை செய்யலை. நம்ம பணம் கொடுத்து பார்த்தோம், இல்லை பொருள் கொடுத்து பார்த்தோம், எது கொடுத்தாலும் அவங்க வேலை செய்யலை, என்ன சொன்னாலும் பண்ணலை. நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லை, அவங்கக்கிட்ட தான் இந்த வேலைகள் நம்ம செஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம சொல்லி பார்த்துட்டோம், பணம் கொடுத்து பார்த்துட்டோம், எதுவும் முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு இவங்க எல்லாருமே என்னோட பேச்சு கேட்கணும், என் வேலை சரியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் வச்சுட்டு நம்ம தியானம் செய்யும்போது நம்ம எண்ண அலைகள் அங்கே போய் சேருது. அவங்க மனசுக்கு போய் சேரும்போது நம்ம வெளிப்புறமாக நம்ம வந்து சொல்லாமலே நம்ம வேலைகள் அவங்க சுமூகமாக வந்து செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்கள் வந்து தியானம் நமக்கு கொடுக்குது. இப்போது டீச்சர்ஸ் இருக்காங்க, லெக்சரர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க தவிப்பாங்க. இப்போ ஒரு லெக்சரர் வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடங்கவே இல்லை, பாடம் கேட்கவே இல்லை, சொன்ன பேச்சு கேட்கல. இப்போது லெக்சரர் வந்து கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் வச்சுக்கிட்டு தியானம் செஞ்சால் போதும். அவங்க எல்லாருமே அமைதியாக இவங்க சொன்ன லெக்சரர் சொல்கிற விஷயங்கள் கேட்டு பாடங்கள் வந்து சிறப்பாக படிப்பாங்க. இப்படி நம்ம வந்து இது எல்லாமே வந்து செய்கிறோம் இல்லையா, இது எல்லாமே டெலிபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெலிபதி இப்போ நம்ம மனசில் ஒரு தாட் வச்சுக்கிறோம், அந்த தாட் அங்கே போய் சேருறது, அதுதான் டெலிபதி. நார்மலாக நம்ம சொல்லும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ தியானத்தில் நம்ம இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த டெலிபதி மூலியமாக கொடுக்கும்போது அவங்க சுலபமாக அந்த விஷயங்கள் கேட்குறாங்க. இப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா அஷ்ட சித்திகள் அப்படின்றோம். தியானம் செய்கிறதால வர அஷ்ட சித்திகள், அதோட பெயர்கள் வந்து அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியா, ஈஷத்வா, வசித்வா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்லலாம், தியான சித்திகள்னு சொல்லலாம்,
அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்லலாம். இது எல்லாமே தியானத்தால் நமக்கு கிடைக்குது. நம்ம சொல்கிற விஷயங்கள் அழகாக எல்லாரும் கேட்குறாங்கன்னா அதுதான் ஈஷத்துவம் அப்படின்னு சொல்கிறது. ஈஷத்துவம் வசத்துவம், நம்மளோட மெசேஜ் எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஈஷத்துவம் வசத்துவம் அப்படின்னு அது சொல்கிறது. இப்போது தியானம் தெரிஞ்சதால, இந்த சக்தியால், இந்த பாசிட்டிவ்னஸால் எல்லாரையும் நம்ம அழகாக ஆள முடியும். நம்ம என்ன வேணாலும் சொல்லி எல்லார்கிட்டையும் நம்ம வேலை வாங்க முடியும். இப்போது பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் நிறைய ஸ்ட்ரைக் நடக்குது, ஒர்க்கர்ஸ் எல்லாமே வேலை செய்யாமல் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அப்போ கூட நாம் தியானம் செஞ்சு இவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிடணும், சரியாக வேலைக்கு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் நாம் நினைக்கிறோன்னா அதெல்லாம் கூட சரியாக இன்னும் சிறப்பாக நமக்கு என்ன கிடைக்குது தியானத்தால் அப்படின்னா கர்மஷு கௌசல்யம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத்கீதையில், கர்மஷு கௌசல்யம் அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல எஃபிஷியன்சி அற்புதமாக செய்வீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த தியான சக்தியால் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்கிறது ரொம்ப அழகாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோக கர்மசு கௌசலம். யோகன்னா நம்ம செய்கிற வேலைகள், நம்ம யோகம் செய்கிறோம், யோகம்னா தியானம், தியானத்தால் நம்ம வேலைகளுக்கு சிறப்பான எஃபிஷியன்சி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சங்கீதம் கற்றுக்குறீங்க, அழகாக பாட முடியும். நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு ஒரு கச்சேரிக்கு போகிறீங்கன்னா அந்த கச்சேரியில் ரொம்ப அழகாக இனிமையாக ராகங்கள் ரொம்ப சிறப்பாக பாட முடியும். லயமும் அந்த ஸ்ருதியும் ரொம்ப அழகாக உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் ஒரு கேமராமேன் வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு அந்த ஷூட் பண்ணுறீங்கன்னா அழகாக நீங்கள் ஷூட் பண்ணலாம். அந்த ஃபோக்கஸிங் எவ்ரிதிங் அதோட சிறப்புகள் எல்லாமே அழகாக அமையும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே நம்ம கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு அந்த வேலையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த வேலை முன்னை விட இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அடையும். இப்போ நிறைய பேர் மாஸ்டர்ஸ் அவங்க தியானத்தை பற்றி நிறைய இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு அந்த செஷன் எடுக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமாக அழகாக சரியான சத்தியங்கள், சரியான வார்த்தை அமைப்பு அழகாக அமையும். அந்த மாதிரி தியானம் செஞ்சுட்டு சொல்கிறதால அவங்க சொல்கிற வார்த்தைகளில் கௌசல்யம், அந்த ஸ்பீச்சில் அழகு, தெளிவு, சத்தியம் எல்லாமே அற்புதமாக அமையும். இப்போ ஒரு சில மகான்கள் பற்றி கூட நம்ம பார்க்கலாம். அமர சில்பி ஜக்கண்ணா அப்படின்னு சொல்கிறோம். அவர் அற்புதமான சில்பி, அற்புதமான சிலைகள் செய்கிறவர். அவர் அவ்வளோ அற்புத கலை அவருக்கு எப்படி வந்ததுன்னா முன்பிறவியில் எத்தனையோ இந்த தியான பயிற்சி செஞ்சதால தான் அவருக்கு அவ்வளோ அற்புத பலன் கிடைச்சிருக்கு. தியாகராஜ சுவாமிகள் நாம் எடுத்துக்கலாம். அவர் எத்தனை கீர்த்தனைகள் எவ்வளோ அழகாக சிறப்பாக பாடியிருக்காரு அப்படின்னா அது அந்த தியான சக்தியால் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த எஃபிஷியன்சி இது எல்லாமே தியான சக்தியால் நமக்கு கிடைக்குது. இப்போது நிறைய சமையல் செய்கிறோம். நாம் சமையல் செய்யும்போது கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சுட்டு நாம் சமையல் செய்கிறோம் அப்படின்னா அதில் அற்புதமாக ருசி இருக்கும். இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று திட்டிக்கிட்டே ஏதோ ஒரு மூட் ஆஃபில் நீங்கள் சமையல் செய்கிறீங்கன்னா அதில் ருசியும் இருக்காது, அந்த உணவும் நெகட்டிவிட்டியோட இருக்கும். நம்ம தியானம் செஞ்சுட்டு செய்யும்போது அதோட ருசி இன்னும் கூடும். நம்ம இன்னும் அந்த பாசிட்டிவ்னஸோட செய்கிறதால எல்லாருமே ரொம்ப சுவைச்சு ரசித்து சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமுங்க நம்ம வாழ்க்கையில், நம்ம பௌதிக வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த தியான சக்தி ரொம்ப 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 தேவைப்படுது.